பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஷீரடி சாய்பாபாவுடைய வரலாறை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஹேமத் பந்த் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார், திருவாளர் சாதே, திருமதி தேஷ்முகின் கதைகள், நல்ல எண்ணங்களின் நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல், உபதேச வகைகள், அவதூறு பேசுவது பற்றியும் உழைப்புக்கு ஊதியம் கொடுப்பது பற்றியும் போதனைகள். போன வீடியோவில் நம்ம பிரம்ம ஞானத்தை பெற விழைந்த பணக்காரர் பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதை ஹேமத் பந்த் அது விவரித்தார். இந்த 2 அத்தியாயங்களிலும் அவர் தாமே பாபாவால் எவ்வாறு ஏற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் எனவும், எந்தெனும் நல்ல எண்ணங்களை பாபா ஊக்குவித்து அவைகளை பலனளிக்க செய்தார் எனவும் விவரித்து, ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும் அவதூறு பேசுவது குறித்தும் உழைப்புக்குரிய ஊதியத்தை பற்றியும் உள்ள பாபாவின் போதனைகளை அளிக்கிறார். தமது அடியவர்களின் தகுதிகளை முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும், பின்னர் அவர்களுக்கு மனதை எல்லளவும் குழப்பம் செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டு செல்கிறார் என்பதையும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளையிடுகிறாரோ அவைகள் பலரறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பிரசுரிக்கப்பட்டாலும் அவை பயனற்றதாகிவிடுகின்றன என்று சிலர் நினைக்கிறார். இக்கருத்து சரியானதன்று. சத்குருவானவர் ஒரு பருவ மேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்கு தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருதறிய ஆனந்த மழை பொழிகிறார். இவைகளை நாம் மகிழ்ந்தனுபவித்து நமது உள்ளம் நிறைவேதும் வரை ஜீரணித்து கொண்டு அதன் பின் தனிப்பயன் கருதி சேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கு பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவைகளுக்கு இந்நியதி பொருந்துவதுடன் இல்லாது கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்துவே ஆகும். உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுமிடத்து, புதுகௌசிகரின் தாம் கனவில் கண்டதான புகழ்பெற்ற ராமாஷ்டிரா சேஸ்திரத்தை பற்றி பதிப்பித்தார். தனது குழந்தைகள் உடல்நலம் பெறுவதற்கு பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துக்களை அவர்களின் தொண்டைக்குள் வலித்து புகட்டும் பாசமுள்ள தாயை போன்று சாய்பாபா தமது அடியவர்களுக்கு ஆன்மீக செயல்துறை கட்டளைகளை தெரிவித்தார். அவரது முறைமை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ அல்ல, ஆனால் முற்றிலும் வெளிப்படையானவை. அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அடியவர்களுக்கு தங்களின் குறிக்கோள்களை எழுதினார்கள். சாய்பாபாவை போன்ற சத்குருக்கள் தமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும் போது புலனுணர்வு பொருட்களில் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம், வைராகியம் என்னும் இரட்சை கனிகள் நமது கைகளுக்கு கிட்டுகின்றன. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர் விடுகின்றன. முனிவர்களின் தொடர்பை பெறும்போது, அவர்களுக்கு சேவை செய்யும் போது, அவர்களின் அன்பை பெறும்போது இவைகள் அனைத்தையும் நாம் ஏதுகிறோம். தமது அடியவர்களின் அவாக்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவனின் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்வேது செய்கிறார். ஆண்டவனாகவே கருதப்படும் சத்குருவின் உதவியே முன்னேற்றத்திற்கு முழுமையான காரணமாகும். எனவே நாம் எப்போதும் சத்குருவையே பின்பற்றி இருந்து அவர் தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதத்தில் விழுந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். இப்போது பிரதானமான கதைக்கு வருவோம். திருவாளர் சாதே பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாவின் கவர்னர் அரே பிரபுவால் அடக்கப்பட்டு கிராபோர்ட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த சாதே என்னும் பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் வணிகத்தில் கடுமையான நஷ்டமடைந்திருந்தார். மற்றும் உள்ள பிரதிகூலமான சூழ்நிலைக்கு அவருக்கு பெருமளவு தொல்லையளித்து கவலை அடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தது. இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விடுத்து தொலைதூரத்திற்கு வெளியேறி போய்விட வேண்டும் என்று எண்ணினார். பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதில்லை. ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துகளும் அவனை சூழும் போது அவன் ஆண்டவரை நோக்கி திரும்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மாக்கள் யாவும் முடிவுற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். அம்முனிவரும் அவனுக்கு நலமளிக்கக்கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். சதாவுக்கும் அத்தகைய அனுபவம் ஏற்பட்டது. தம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும்
மனசாந்தியை அடைவதற்கும் ஏதுவாக சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் போது ஷீரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்திருந்தது. உடனே ஷீரடிக்கு 1917 வந்தார். பரபிரம்மமாகிய சுயஜோதியாகவும் களங்கமற்றதாயும் தூய உள்ளவும் உள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதைப்பதை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்புறவிகளில் ஏற்பட்ட நல்வினைகளின் குவியலே தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என அவர் நினைத்தார். அவர் உறுதியான மனதிற்பம் வாய்க்க பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்தம் பாராயணம் செய்ய தொடங்கினார். சதாப்சத்தில், அதாவது 7 நாட்களில் பாராயணம் பூர்த்தியானதும் அன்று இரவு பாபா அவருக்கு ஒரு காட்சி அளித்தார். அது என்னன்னா, பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்துக்கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சதேவிற்கு விவரித்து கொண்டிருந்தார். அவர் விழித்தெழுந்து பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அறியாமையால் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று அவர் நினைத்தார். மறுநாள் காகா சாஹிப் தீட்சித்திடம் இக்காட்சியை பற்றி அவர் தெரிவித்து சாய்பாபாவிடம் அதன் பொருளை பற்றியும் நுட்குறிப்பினையும் குறித்து கேட்கும்படி வேண்டிக் கொண்டார். அதாவது, 1 வாரம் பாராயணம் செய்தது போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக காகா சாஹிப் தீட்சித்துக்கும் தமக்கும் கிடைத்த ஓர் உரிய சந்தர்ப்பத்தை பாபாவை நோக்கி, தேவா, இந்த காட்சியால் சாதவுக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சகாப்தத்தை நிறுத்திவிடலாமா? தொடர வேண்டுமா? அவர் ஒரு எளிய அடியவர். அவர் நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபாவும் அவர் மற்றும் ஒரு சகாப்தம் பாராயணம் செய்ய வேண்டும். அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார். பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இச்சம்சார வாழ்க்கையின் பந்தங்கள் நின்று அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். இச்சமயத்தில் ஹேமத் பந்த் அங்கே வந்தார். அவர் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். பாபாவின் சொற்களை கேட்டதும் அவர் தன் மனதில் பின்வருமாறு சிந்திக்கலானார். என்னன்னா, சாதே ஒரு வாரமே படித்து பரிசை பெற்றுக்கொண்டார். 40 ஆண்டுகளாக ஒரு பயனுமின்றி நான் படித்து கொண்டே இருக்கிறேன். இந்த இடத்தில் அவரது 7 நாள் வாசம் பலனளிக்க நேரிட்டு எனது 7 வருட வாசம் பலனேதுமின்றி போகின்றது. தம் அறிவுரையால் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும் தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும் கருணை மேகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சாதக பறவை போல எப்போதும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த எண்ணம் அவர் மனதில் குறுக்கிட்டு அத்தருணமே பாபா அதனை அறிந்து கொண்டார். இந்த எண்ணம் அவரது மனதில் குறுக்கிட்ட அத்தருணமே பாபா அதனை அறிந்து கொண்டார். பாபா பக்தர்களின் எல்லா எண்ணங்களையும் படித்து புரிந்து கொண்டு தீய எண்ணங்களை கீழடக்கி நல்ல எண்ணங்களை ஊக்குவித்தார் என்பது அடியவர்களின் அனுபவமாகும். ஹேமத் பந்துவின் உள்ளத்தை படித்தறிந்து கொண்ட பாபா உடனே அவர் எழுந்து ஷியாமாவிடம் சென்று ரூபாய் 15 தட்சணையாக பெற்றுக்கொண்டு அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் திரும்பி வரும்படி கேட்டார். பாபாவின் மனதில் கருணை உதயமாகியது. எனவேதான் அவரை கட்டளை இட்டார். யார்தான் பாபாவின் ஆணையை மீற முடியும்? ஹேமத் பந்த் உடனே மசூதியை விட்டு ஷியாமாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் அப்போதுதான் குளித்துவிட்டு வேட்டியை உடுத்து கொண்டிருந்தார். அவர் வெளியே வந்து ஹேமத் பந்துவை நோக்கி, தாங்கள் இப்போது இங்கே இருப்பது எஞ்ஞனம்? மசூதியிலிருந்து தாங்கள் வந்துள்ளதாக தோன்றுகிறது. இருப்பு கொள்ளாதவரை போன்றும் உளசோர்வடையதாகவும் ஏன் காணப்படுகிறீர்கள்? ஏன் தாங்கள் தனித்து இருக்கிறீர்கள்? தயவு செய்து அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாருங்கள். நான் எனது வழிபாட்டை உடனே முடித்துவிட்டு திரும்புகிறேன். அவரை வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்ளுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் உரையாடலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஹேமத் பந்த் முன் திண்ணையில் அமர்ந்தார். ஜன்னலில் நாத பாகவதம் என்ற பிரசித்தி பெற்ற மராத்தி நூலை அவர் கண்டார். பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தை, அதாவது அத்தியாயத்தை பற்றி ஏக்நாத் முனிவரின் விளக்குரையாகும். பாபாவின் யோசனையின் பேரில் அல்லது சிபாரிசின் பேரில் திருவாளர் பாபு சாஹேப் ஜோகும் காகா சாஹிப் தீட்சித்தும் ஷீரடியில் தினந்தோறும் பகவத்கீதையை கிருஷ்ணரும் அவரது தோழரும் பக்தருமான அர்ஜுனனுக்கு இடையே
நிகழ்ந்த உரையாடலை அதன் மராத்திய விளக்கம் உரையான பாவர்த்தா தீபிகா அல்லது ஞானேஸ்வரியுடன் நாகபாகவதத்தையும் கிருஷ்ணருக்கு அவரது சேவகரும் பக்தருமான உத்தரவுக்கு இடையே நிகழ்ந்த உரையாடல் மற்றும் மற்றைய பெரிய நூலான ஏக்நாத்தின் பாகவத ராமாயணத்தையும் படித்தார். பாபாவிடம் அடியவர்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டபோது சில சமயங்களில் அதில் ஒரு பகுதிக்கு விடையளித்துவிட்டு பாகவத தர்மத்தின் முக்கிய ஆராய்ச்சிக்கு கட்டுரைகளான மேற்குறிப்பிட்ட நூல்களை பாராயணம் செய்வதை சென்று கேட்கும்படி கூறுவார். அடியவர்கள் சென்று அவற்றை கேட்கும் போது தங்கள் வினாக்களுக்கு பூரண திருப்தியான பதில்களை பெறுவார்கள். நாகபகவாதம் என்ற நூலின் சில பகுதிகளை ஹேமத் பந்த் படிப்பது வழக்கம். அன்று மசூதிக்கு சென்று கொண்டிருந்த சில அடியவர்களுடன் சேர்ந்து செல்வதற்காக தினந்தோறும் தாம் படிக்கும் பகுதியை அவர் பூர்த்தி செய்யவில்லை. ஷியாமாவின் ஜன்னலிலிருந்து அந்த புத்தகத்தினை எடுத்து தற்செயலாக அதை புரட்டிய போது அவரது ஆட்சியத்திற்கேற்ப முடிக்கப்படாத பகுதி வந்தது. தமது நித்திய பாராயணத்தை பூர்த்தி செய்வதற்காக ஏதுவாக பாபா தன்னை வெகு அன்புடன் ஷியாமாவின் வீட்டிற்கு அனுப்பியிருப்பதாக அவர் எண்ணினார். எனவே முடிக்கப்படாத பகுதியை படித்து பூர்த்தி செய்தார். இது முடிவடைந்த உடனேயே ஷியாமா வழிபாட்டை முடித்துவிட்டு வந்தார். அவர்களுக்கிடையே பின்வரும் உரையாடல் நிகழ்ந்தது. ஹேமத் பந்த், பாபாவிடமிருந்து ஒரு தூது குறிப்புடன் நான் வந்துள்ளேன். தங்களிடமிருந்து தர்ஷனியாக ரூபாய் 15 பெற்றுக்கொண்டு சிறிது நேரம் தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு பின்னர் தங்களுடன் மசூதிக்கு திரும்பும்படி என்னை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஷியாமா ஆச்சரியத்துடன் என்னிடம் கொடுக்க பணம் ஏதும் இல்லை. ரூபாய்க்கு பதிலாக என்னுடைய 15 நமஸ்காரங்களை பாபாவிடம் தர்ஷனியாக எடுத்து செல்லுங்கள். ஹேமத் பந்த், மிக நல்லது. தங்களுடைய வழக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது நாம் சிறிது நேரம் உரையாடுவோம். நமது பாவங்களை அழிக்கும் பாபாவின் சில கதைகளையும் லீலைகளையும் கூறுங்கள். ஷியாமா, அப்படியென்றால் சற்றே இங்கு அமருங்கள். இக்கடவுளின் விளையாட்டு வியக்கத்தக்கது. அது தங்களுக்கு முன்னமே தெரியும். நான் ஒரு சிறு கிராமத்து குடியானவன். ஆனால் தாங்களோ அறிவுடைய குடிமகன். தாங்களே இங்கு வந்துற்றது முதலாக சிறிது அதிகமாகவே லீலைகளை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை இன்னும் நான் தங்கள் முன் விவரிப்பேன். நன்று, இந்தாருங்கள். வெற்றிலை பாக்கு சேர்த்து தாம்பலம் போட்டுக்கொள்ளுங்கள். நான் உள்ளே சென்று உடுத்தி கொண்டு வந்து விடுகிறேன். சில நிமிடங்களில் ஷியாமா வெளியே வந்து ஹேமத் பந்துடன் பேசத் தொடங்கினார். அவர் சொன்னார், இந்த ஆண்டவனின் லீலைகளை அறிந்து கொள்ள இயலாதவை. அவர் தம் லீலைக்கு முடிவில்லை. யாரை அவற்றை கண்டு கொள்ள இயலும்? தமது லீலைகளான அவர் விளையாடுகிறார் என்றாலும் அவைகளுக்கு புறம்பாகவோ அதனால் பாதிக்கப்பட்டவர்களாகவோ இருக்கிறார். நாகரிகமற்றவர்களாகிய நமக்கு என்னதான் தெரியும்? பாபா தாமே ஏன் கதைகள் சொல்லவில்லை? தங்களை போன்று கற்றறிந்தோரை என் போன்ற அறிவிலிகளிடம் ஏன் அவர் அனுப்புகிறார்? அவர் தம் வழிகள் கருதற்கு இயலாதவை. அவைகள் மனித தன்மை வாய்ந்தவை அல்ல என்று மட்டுமே என்னால் கூற இயலும். இந்த முன்னுரையுடன் ஷியாமா தொடர்ந்தார். இப்போது என் நினைவில் இருக்கும் ஒரு கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். அதை நான் நேரடியாகவே அறிவேன். ஒரு பக்தன் எவ்வளவு தூரம் நெஞ்சுருங்க கொண்டவனாகவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கிறானோ அஞ்சனமே பாபாவின் உடனடியான பிரசித்தி செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் பாபா தமது பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார். உபதேசம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே ஹேமத் பந்துவிற்கு தனது மனதில் ஏதோ ஒரு மின்னலை போன்று ஒளி பாய்ந்தது போன்றிருந்தது. அவர் உடனே சாதுவின் குருச்சத்திர பாராயண கதையை நினைவு கூர்ந்து தமது பதபதிப்பான மனதிற்கு அமைதியளிக்கவே நிச்சயமாக பாபா தம்மை ஷியாமாவிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்றாலும் இந்த உணர்வை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு ஷியாமாவின் கதைகளை கேட்க தொடங்கினார். அவை அனைத்தும் பாபாவின் தமது பக்தர்களிடம் எவ்வளவு அன்புடன் பாசமுடனும் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்றன. இவைகளை எல்லாம் கேட்ட ஹேமத் பந்த் ஒருவித மகிழ்ச்சியை ஏதலானார். பிறகு பின்வரும் கதையை ஷியாமா கூறத் தொடங்கினார். அதாவது திருமதி ராதாபாய் தேஷ்முக். ராதாபாய் என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் காஷாபா தேஷ்முக் என்பாரின் தாயாராவாள். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கமனோர் நகர மக்களுடன் அவள் ஷீரடிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அடைந்தாள். பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடன் அவள் நேசித்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதை தவிர அவளுக்கு வேறொரு ஒன்றும் தெரியாது. பாபா அவளை
ஏற்றுக்கொண்டு மந்திரமோ உபதேசமோ அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக உறுதி பூண்டாள். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவியின் இந்த மிக கடுமையான பரீட்சையை கண்டு நான் திகிலடைந்தேன். அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன், தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கியிருப்பது என்ன? தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இழுக்கிறீர்கள். தங்களுக்கு அக்கிழவியை தெரியும். அவள் மிகவும் பிடிவாதமுடையவளாகவும் தங்களையே முழுமையாக சார்ந்து இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தாலொழிய சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்திருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்துவிட்டால் மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணமடைந்தாள் என்று கூறுவார்கள். எனவே அவள் மீது கருணை கொண்டு அவளை ஆசிர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மான உறுதியை கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். பின்வருமாறு அவளிடம் உரையாடி அவளது மனப்போக்கை மாற்றினார். அம்மா, ஏன் தேவையற்ற சித்திரவதைக்கு தங்களை தாங்களே உட்படுத்தி கொண்டு சாவை எதிர்நோக்கிறீர்கள்? தாங்கள் உண்மையிலே எனது தாய், நான் தங்களது குழந்தை. என் மேல் இரக்கம் கொண்டு நான் சொல்வதை முழுமையாக கேட்பீர்களா? எனது சொந்த கதையை சொல்கிறேன். அதை கவனமாக கேட்பீர்களானால் தங்களுக்கு அதனால் நன்மை விளையும். எனக்கு ஒரு குரு இருந்தார். கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் சாய்பாபா. எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் ஒரு மாபெரும் முனிவர், மிக்க கருணை உள்ளவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன். பன்னெடுங்காலம் எனினும் அவர் என் காதுகளில் எவ்வித மந்திரத்தையும் ஓதவில்லை. அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும், அவருடனேயே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும், எப்பாடுபட்டாவது அவரிடமிருந்து சிறிது உபதேசம் பெறவும் எனவும் கூறி ஆர்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறையே இருந்தது. அவர் என் தலையை மொட்டை அடிக்க செய்து 2 பைசாக்களை தட்சணையாக கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது குரு முழு நிறைவானவராய் இருப்பதால் அவர் ஏன் பணத்தை கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவர் எஞ்ஞனம் பற்றற்றவர் என்று கூறவேலும் என்று தாங்கள் கேட்பீர்கள். என்றால் காசுகளை அவர் லட்சியம் செய்யவில்லை என்றும் நான் ஒளிவு மறைவின்றி பதில் கூறுவேன். அவைகளை கொண்டு அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவர் தம் 2 பைசாக்களான உறுதியான நம்பிக்கை, பொறுமை அல்லது விடாமுயற்சி. இந்த 2 பைசாக்களை நான் அவருக்கு அளித்தேன். அவர் பெரிதும் மனமகிழ்ந்தார். எனது குருவிடம் தஞ்சமாக நான் 12 ஆண்டுகள் இருந்தேன். அவர் என்னை வளர்த்தார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமில்லை. அவர் முழுமையும் அன்புடையராகவும் இருந்தார். ஆம், அவர் அன்பின் அவதாரமே ஆவார். எஞ்ஞனம் நான் அதை விவரிக்க இயலும். அவர் என்னை மிக மிக அதிகமாக விரும்பினார். அவரை போன்று குரு அபூர்வம். நான் அவரை நோக்கும் போது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக காணப்பட்டார். பின்னர் நாங்கள் இருவரும் பேரின்பத்தில் நிரம்பிவிடுவோம். இரவும் பகலும் நான் பசி தாகத்தை மறந்து அவரையே ஆழ்ந்து நோக்கி கொண்டு இருப்பேன். அவரின்றி நான் இருப்பு கொள்ளாதவன் ஆனேன். எனக்கு எனது தியானத்திற்கு அவரை தவிர வேறு எதுவும் பொருளும் இல்லை. அன்றி அவருக்கு பணிவிடை செய்வதை தவிர எனக்கு வேறு வித வேலையும் இல்லை. அவரே எனது ஒரே அடைக்கலம். எனது மனம் எப்போதும் அவர் மீதே உறுதிப்பட்டிருந்தது. இந்த நிஷ்டா, அதாவது உறுதியான நம்பிக்கை, 1 பைசா தட்சணையாகும். அடுத்தது பொறுமை அல்லது விடாமுயற்சி என்பது மற்றும் 1 பைசாவாகும். குருவிடம் நான் பொறுமையுடன் மிக நீண்ட காலம் வரை சேவை செய்தேன். இந்த சபுரியானது உங்களை இவ்வுலக வாழ்க்கையேனும் பெருங்கடலை கடப்பதற்குரிய தோணியிலேற்றி அக்கறை சேர்ப்பிக்கும். மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே சபுரி. அது பாவங்களையும் வேதங்களையும் நீக்குகிறது. பல்வேறு வகைகளில் பேராபத்துக்களை விளக்குகிறது. எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றுகிறது. கடைமுடிவாக உங்களுக்கு வெற்றியளிக்கிறது. சபுரினா பொறுமைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நற்பண்புகளின் சுரங்கம், நல்லெண்ணங்களின் கூட்டாளி. நிஷ்டாவும் அதாவது நம்பிக்கை, சபுரி என்பது பொறுமை. ஒருவரை ஒருவர் மிக நெருக்கமாக நேசிக்கும் இரட்டை சகோதரர்களை நிகழ்த்தவை. என்னுடைய குரு ஒருபோதும் வேறெதையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்ததில்லை. அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை. எப்போதும் என்னை பாதுகாத்தார். நான் அவருடன் தங்கி வாழ்ந்தேன். சில சமயம் அவரை விட்டு பிரிந்தும் வாழ்ந்தேன். எனினும் நான் ஒருபோதும் அவர் தம் அன்புடைமைக்கு தேவையையோ அன்பின்மையோ கண்டதில்லை. தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகளுக்கு தன் அருகில் இருப்பினும், தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும்.
அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் என்னை பாதுகாத்தார். ஓ அன்னையே, எனது குரு எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை. பின்னர் நான் ஏன் இஞ்சனம் தங்களது காதுகளில் மந்திரத்தை ஓத முடியும்? குருவின் ஆமையினத்தை நிகர்ந்து அன்பு கண்ணோட்டம் ஒன்றே நமக்கு மகிழ்ச்சியை நல்கிறது. எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். என்னையே உங்களது எண்ணங்களில், செயல்களில் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்து கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பரமாத்மகத்தை, அதாவது வாழ்வின் ஆன்மீக குறிக்கோள்களை எய்துவீர்கள். என்னை உங்களது முழு மனதோடு நோக்குங்கள். பதிலாக நானும் அஞ்சனமே தங்களை நோக்குவேன். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை பேசுகிறேன். உண்மையை தவிர வேறெதுவும் பேசவில்லை. சாதனைகள் ஏதும், 6 சாஸ்திரங்களில் கைதேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குருவே தனி ஒருவரான நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள். தனது குருவின் பெருமையை அறிபவன், அவரையே ஹரிஹர பிரம்மம் என்று, திரிமூர்த்தி அவதாரம் என்றும் கருதுபவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன். இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு கிழவி உடன்பட்டாள். அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். இந்த கதையை கவனத்துடனும் கருத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த ஹேமத் பந்த் அதன் குறிப்பு நுட்பத்தையும் பொருத்தன்மையும் குறித்து பெருமளவு ஆச்சரியத்தில் மூழ்கினார். பாபாவின் இவ்வதிசய லீலைகளை கண்டுகொண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் உருகினார். மகிழ்ச்சி பெருக்கால் பொங்கி வழியலானார். அவர் தொண்டை அடைத்தது. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை. ஷியாமா இந்நிலையில் அவரை நோக்கி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? பாபாவின் கண்ணுக்கற்ற லீலைகளை இன்னும் எவ்வளவு நாள் நான் விவரிக்க வேண்டும்? எவ்வளவை நான் விவரிக்க வேண்டும் என்று கேட்டார். இது தருணம் மத்தியான வழிபாடு. ஆரத்தி சடங்கும் மசூதியில் ஆரம்பமாகிவிட்டன என்பதை அறிவிக்கும் வகையில் மசூதியில் இருக்கும் மணி அடிக்கத் தொடங்கியது. எனவே ஷியாமாவும் ஹேமத் பந்தும் மசூதியை நோக்கி விரைந்தனர். பாபா சாஹேப் ஜோக் அப்போதுதான் வழிபாட்டை துவங்கியிருந்தார். பெண்கள் மசூதியின் உள்ளே மேல் தளத்திலும், ஆண்கள் கீழே உள்ள திறந்தவெளி தாழ்வாரத்திலும் நின்று கொண்டு ஆரத்தியை கோஷத்துடன் எல்லோரும் பலமாக மேளங்கள் முழங்க பாடிக்கொண்டிருந்தனர். ஷியாமா தன் கூடவே ஹேமத் பந்தை இழுத்து கொண்டு மேலே சென்றார். பாபாவுக்கு வலதுபுறம் அவரும் ஹேமத் பந்த் முன்னாலும் அமர்ந்தனர். அவர்களை கண்டு ஷியாமிடம் இருந்து கொண்டு வந்த தட்சணையை கொடுக்கும்படி ஹேமத் பந்திடம் கேட்டார். ஹேமத் பந்த் அவரிடம் நேரே சென்றிருந்ததாகவும், ஷியாமா 100 ரூபாய்க்கு பதிலாக நமஸ்காரங்களை அளித்ததாகவும், அவர் அங்கேயே நேரில் இருப்பதாகவும் கூறினார். பாபா அதற்கு நன்று. தாங்கள் இருவரும் சம்பாதித்தீர்களா? அப்படியென்றால் நீங்கள் பேசியவை அனைத்தும் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். மணியோசை, மேளம், கோஷ்டாகனம் இவற்றை பொருட்படுத்தாது ஹேமத் பந்த் அவர்கள் பேசியதை கூற ஆவலாய் இருந்தார். அதை எடுத்துரைக்கவும் ஆரம்பித்தார். பாபாவும் அதை கேட்டதற்கு ஆவலாய் இருந்தார். எனவே அவர் தமது திண்டை விட்டு நீங்கி முன்னால் சாய்ந்து கொண்டார். தாம் உரையாடியவை எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றவை. குறிப்பாக கிழவியின் கதை மிக மிக அற்புதமானது என்றும், அதை செவிமடுத்ததன் பொருட்டு அவர் பாபாவின் லீலை விவரிக்க இயலாது என்றும், கதை என்ற புறத்தோட்டத்தில் பாபா தம்மையே உண்மையில் ஆசீர்வதித்திருப்பதாகவும் தாம் நினைப்பதாகவும் கூறினார். பின்னர் பாபா, கதை அற்புதமானது, எஞ்சனம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நான் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் விளக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அவை அனைத்தையும் குறித்து எனக்கு இப்போதே சொல்லுங்கள் என்றார். ஹேமத் பந்த் தான் சற்று முன்னர் கேட்ட தனது உள்ளத்தின் நிலையான முத்திரையை ஏற்படுத்திய கதையை முழுக்க விவரித்தார். இதை கேட்டு பாபா மிகவும் மகிழ்ச்சியுற்றார். மேலும் அவரை நோக்கி, இக்கதை உமது உள்ளத்தில் பதிவுற்றதா? அதன் குறிப்பு நுட்பத்தை பிடித்து கொண்டீரா என்றார். ஆம் பாபா, எனது மனதின் பதைப்பதைப்பு மறைந்தொழிந்து எனக்கு உண்மையான சாந்தியும் அமைதியும் கிடைத்தன. நான் உண்மையான வழியை அறிய பெற்றேன் என்றார். பாபா பின்வருமாறு உரைத்தார். எனது நிகழ்முறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. இக்கதையை நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆத்மாவின் ஞானத்தை, அதாவது அனுபூதி அடைவதற்கு தியானம் இன்றியமையாதது. அதை இடைவிடாமல் பயிற்சித்தீர்கள் ஆனால் விருத்திகள், அதாவது எண்ணங்கள் அமைதிப்படுத்தப்படும். ஆசைகள் அற்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற ஆண்டவரை தியானிங்கள். மனதை ஒருமுகப்படுத்தப்பட்ட பின்பு தமது குறிக்கோள்கள் எய்தப்பட்டுவிடும். ஞானம் என்னும் பண்பே திருவுரு கொண்டது எனவும், உணர்வுக்கு திரளும் பேரானந்தமாகிய எனது உருவமற்ற இயல்பை எப்போதும் தியானம் செய்யுங்கள். இது செய்ய தங்களால் இயலாவிடில் இங்கே இரவும் பகலும் காண்பதை போன்று உச்சி முதல் உள்ளங்கால் வரையுள்ள எனது ரூபத்தை தியானம் செய்யுங்கள். இதை தாங்கள் செய்து கொண்டே போகும்போது தங்களின் விருத்திகள், அதாவது எண்ணங்கள்
ஒரே இலக்கில் குவிக்கப்படும். தியானம் செய்பவர், தியானிக்கப்படும் பொருள் இவைகளுள்ள வேறுபாடு மறைந்துவிடும். தியானம் புரிபவர் உச்ச உணர்ச்சிகள் திரளுடன் ஒன்றி பிரம்மத்துடன் கலந்து ஐக்கியமாகி விடுவார். தாய் ஆமை நதியின் ஒரு கரையிலும் அதன் குட்டிகள் மறுகரையிலும் இருக்கின்றன. அவைகளுக்கு அது பாலோ உஷ்ணமோ அளிப்பதில்லை. அதனுடைய கண்ணோட்டம் ஒன்றே அவைகளை போக்குகிறது. குட்டிகள் தமது தாயாரை ஞாபகத்தில் கொள்ளுதலை தியானிப்பதை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. தாய் ஆமைகளின் கண்ணோட்டமும் குட்டிகளுக்கு காலூன்றி பெய்யும் அமுத மழையாகவும் ஊட்ட பண்பிற்கு மகிழ்ச்சிக்கும் உள்ள ஒரே தோற்றுவையாகவும் இருக்கிறது. குருவுக்கும் சீடர்களுக்கும் இடையே உள்ள உறவும் அத்தகையது ஆகும். பாபா இம்மொழிகளை உதிர்த்து முடித்த பின் ஆரத்தி கோஷ்டி காண முடிவுற்றது. அனைவரும் உறக்க ஒரே குரலில் சச்சிதானந்த சொரூபியாய் இருக்கிற சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு, சச்சிதானந்த சொரூபியாய் இருக்கிற சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜே என்று கூறினார்கள். அன்பார்ந்த வாசகர்களே, நாமும் இந்த நேரம் மசூதியில் கூட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொள்வோம். ஜெய ஜெய கோஷத்தில் நாமும் அவர்களுடன் பங்கு கொள்வோம். ஆரத்தி சடங்கு முடிவடைந்த பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. வழக்கம் போல் பாபு சாஹிப் ஜோக் முன்னே பாபாவை வணங்கிய பின் அவரின் உள்ளங்கை நிறைய கற்கண்டை அளித்தார். பாபா இவை முழுவதும் ஹேமத் பந்தின் கைகளில் திணித்து அவரிடம், இத்தகைய உள்ளத்தில் இருத்தி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வீர்களானால் தங்களது நிலையும் கற்கண்டை போலவே சுவையுள்ளதாகவும் உங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும், நீங்களும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கூறினார். ஹேமத் பந்த் பாபாவின் முன்னால் பணிந்து வணங்கி, இவ்வாறு எனக்கு அனுகூலம் செய்யுங்கள், என்னை எப்போதும் ஆசீர்வதித்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். பாபா அதற்கு, இக்கதையை கேட்டு அதனை குறித்து தியானம் அதன் மெய்கருத்தையும் ஜீரணித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களிடத்திலிருந்து தாமே வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஆண்டவரை எப்போதும் ஞாபகமூட்டி தியானித்து கொண்டிருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அன்பான பக்தர்களே, அப்போது ஹேமத் பந்த் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றார். நாமும் இப்போது கற்கண்டு பிரசாதம் அல்லது கதையின் அமிர்தத்தை பெறுவோம். அதை நம் உள்ள நிறைவுடையும் பருகுவோம். அதை தியானிப்போம், அதை ஜீரணித்துக் கொள்வோம். பாபாவின் அருளினால் வலிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். ஆமென். 19ஆம் அத்தியாயத்தில் இறுதியில் ஹேமத் பந்த் மற்றும் சில விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார். அவைகள் என்னென்ன கீழே பார்க்கலாம். நமது குணத்தை பற்றியும் பாபாவின் அறிவுரை. பின்வரும் பாபாவின் மொழிகள் பொதுவானவை, விலைமதிக்க முடியாதவை. அவைகள் மனதில் இருத்தப்பட்டு அதற்கேற்ப செயல்படுத்தப்பட்டால் எப்போதும் உங்களுக்குள் நன்மை அளிக்கும். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவருக்கும் எங்கும் செல்வதில்லை. ஏதும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பின்பற்றி பண்பின்றி விரட்டிவிட வேண்டாம். அவைகளை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுத்தால் போதும். பசியாய் இருப்போருக்கு உணவு அளித்தால் போதும். ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்தால் போதும். உட்கார்வதற்கு இளைப்பாற்றுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவருக்கு அளித்த போதும் ஸ்ரீஹரி நிச்சயம் மகிழ்வெய்துகிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் இருந்தால் கொடுக்காதீர்கள். ஆனால் அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்குள் எதிராக கூறட்டும், ஆனால் கசப்பாக எவ்விதிலும் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியாக சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டோ வசித்து கொண்டோ அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னர் கடந்து செல்லும் காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களா? உங்களிடமிருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவரை இழுத்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்புக்குரிய சாலையானது தடங்களின்றியும் திறந்து இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டுணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும் தடையாகும். அது அழிக்கப்பட்டாலன்றி இரண்டர கலத்தல் அல்லது ஐக்கியமாதல் இயலாது. கடவுளே சகலத்திற்கும் ஒரே உரிமையாளர். அல்லாஹ் மாலிக் வேறு ஒருவரும் தமது பாதுகாவலரால். அவர் வேலையும் செய்யும் முறையையும் அசாதாரணமானது. லீலை மதிக்க முடியாதது, அறிவாளியே முடியாதது. அவரது சங்கல்பமே ஈடேறும். அவர் நமக்கு வழி காட்டுவார். நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். ருணுபத்தின் அதாவது முன்ஜென்மத்தின் உறவு மூலமாகவோ நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும் சேவை செய்தும் நாம் மகிழ்ச்சியுடனோ இருப்போம். எவன் வாழ்க்கையின் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எழுதுகிறானோ
அவன் இரவா புகழுடையவன், மகிழ்ச்சியுடையவன், மற்றவர் எல்லாம் வெறுமனே உளதாயிருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்து நல்ல எண்ணங்களின் நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல். நல்ல எண்ணங்களை சாய்பாபா எஞ்சனம் ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் அவரிடம் சரணாகதியை ஆக்கி கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவு விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பிக்கிறார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கின்ற போது அதையே பின்னர் பகற்பொழுதிலும் முதிர்வுற அனுசரித்தால் உங்களது புத்தியின் திறம் மலர்ந்து வெளிப்பட்டு மனது சாந்தியடையும் என்று ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமத் பந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்கும் முன்பு அவர் சிந்தித்தார், நாளை வியாழக்கிழமை ஒரு புனிதமான நாள், ஷீரடியும் மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாமத்தை நினைவிட்டுக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் துயில் நீங்கி எழுந்தபோது எவ்வித முயற்சியுமின்றி ராமநாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை முடித்து கொண்ட பின் மலர்களுடன் பாபாவை காண சென்றார். தேஷித் வாதாவிலிருந்து புறப்பட்டு பூட்டி வாதாவை, அதாவது தற்போது சமாதி மந்திர், கடந்து கொண்டிருக்கும் போது அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்கபாத்தர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஒரு அழகிய பாடலை கேட்டார். அது ஏக்நாத்தின் குரு கிருபாஜின் பாபா மேரே பாய் என்ற பாடல். அப்பாடலில் குருவின் கடாஷம் என்னும் ரூபத்தில் அஞ்சனம் அவருக்கு கிடைத்தது என்று அவரின் பார்வையை திறந்துவிட்டு அவருக்கு ராமரை அகத்தும் புறத்தும் உறக்கத்திலும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் எவ்விடத்திலும் காணப்படி செய்தது என்று கூறினார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றன, பின் ஏன் இக்குறிப்பிட்ட பாட்டு பாபாவின் பக்தரான அவுரங்கபாத்கரில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பகற்பொழுதில் ராமநாமத்தை இடைவிடாமல் பாட வேண்டும் என்ற ஹேமத் பந்துவின் தீர்மானத்திற்கு ஊட்டமளிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா? தனித்திறம் வாய்ந்த இந்நிகழ்வு பொருந்தும். அடுத்து உபதேசங்களின் விதங்கள். அவதூறு பேசுவோர் புறங்கூறுவோர் கண்டுபிடிக்கப்படுதல். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கும் எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவை இருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார். ஒரு முறை பாபாவின் பக்தர் ஒருவர் வேறொருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான். தனது சகோதரின் நன்மைகளை எல்லாம் புறந்தொதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்போருக்கு அருவருப்பு அடையும்படியாக பழித்து பேசினார். அவசியமின்றி மற்றவர்களை புறங்கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனக்கசப்பாங்க இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, மண், நீர், சோப்பு முதலியவை. ஆனால் புறங்கூறுபவனுக்கோ அவனுக்கோ உரித்தான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களது அழுக்கை, அதாவது குறைபாடுகளை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன் தன்னால் திட்டப்படுபவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறங்கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரியதான வழி இருக்கிறது. அவர் தமது நிறை பேரின்பினால் அந்த புறங்கூறுவோன் செயலை அறிந்திருந்தார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்திற்கு பார்த்தபோது வேலிக்கருகில் இருந்த மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து, பார், அது எத்தகைய சுவைமான சிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விழுங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனதாரம் திட்டிக் கொண்டே இருக்கிறாய். பல்வேறு நல்வினைகளை செய்ததான் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷீரடி உனக்கு எவ்விதத்திலாவது உதவி செய்யும் என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அப்பக்தன் இப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றான் என்று சொல்ல தேவையில்லை. இவ்விதமாக பாபா அவசியம் ஏறிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருந்தார். இவைகள் நமது மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயலாற்றப்பட்டால் ஆன்மீக லட்சியம் நெடுந்தொலைவில் இல்லை. என ஹரி என்னும் கடவுள் இருந்தால் அவர் எனது கட்டிலேயே எனக்கு உணவளிப்பார் என்னும் ஒரு பழமொழி இருக்கிறது. உணவு, உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி உண்மை. ஆனால் இதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயங்களில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் படுவீழ்ச்சி எழுதுவான். ஆன்ம உணர்வுடைய தன்னைத்தானே தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில்
முனைவித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, நாடு, உலகம், ஒளி, மோஷம் ஆகியவை இஞ்சனம் நிறைந்திருக்கும் சர்வாவியாரி என்றும் நாம் ஒரு வரையறை உடையவரா என்று கூறினார். ஒரு வரையறை உடையவர் அல்ல என்றும் கூறினார். பாபா 3 முழு உயரமுள்ள அவரின் உடம்போ என்று எண்ணுபவர்களின் தவறான கருத்தை நீக்குவதற்கு பொருட்டாக அவர் இந்த ரூபத்தில் தாமே அவதரித்து கொண்டார். இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூர்ண ஆத்ம சரணாகதியுடன் அவர் மீதோ தியானம் புரிவானாயின் அவருடன் இரண்டர இனிப்பும் சர்க்கரையும் போன்று, அலையும் கடலும் போன்று, கண்ணும் ஒளியும் போன்று முழுமையாக ஐக்கியமாவதை துய்த்துணர்வான். இறப்பு என்னும் சுழலை ஒழித்து அமைதியுற வேண்டியவன் நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும். அமைதியாகவும் கட்டுப்பட்டு மனதுடனும் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும்படியாக வெடுக்கென்று பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவன் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவரையே முழுமையாக நம்புவனும் அவர் தம் லீலைகளை கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறொருவரை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்மானுபதியை அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படி தம்மிடமே சரணாகதி அடையும்படியும் பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் யார் விசாரணை என்று அறிய விரும்பியவர்களுக்கு ஸ்வர்ணத்தையும் மனதையும், அதாவது கற்றல் தியானத்தையும் அறிவுறுத்தினார். சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டு கொண்டிருக்கும்படியும், சிலரை தமது பாத பூஜை செய்யும்படியும், சிலரை அத்தியாயம், ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் சில திருமுறை நூல்களை படிக்கும்படியும் அறிவுறுத்தினார். சிலரை தமது பாதத்தடியில் அமரும்படியும் இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்களை ஜபம் செய்யும்படியும் மற்றும் சிலரை சாந்தேயாக் உபனிஷம் கீதையை கற்கும்படியும் கூறினார். அவர் தம் உபதேசங்களுக்கு எவ்வித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு அதை நேரடியாகவோ கொடுத்தார். மற்றும் சிலருக்கு கனவின் காட்சிகள் மூலம் அளித்தார். குழப்பத்துக்கும் அடிமையாய் இருந்த ஒருவரின் கனவில் தோன்றி அவரது மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதில்லை என்று அவர் சத்தியம் செய்து கொடுத்த பின் அவரை விட்டு அகன்றார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு போன்ற மந்திரங்களை விளக்கினார். ஹடே யோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவர் ஹடே யோகா பயிற்சிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளையும் விவரிக்க இயலாது. சாதாரண உலக விவகாரங்களில் தமது செயல்களால் முன் உதாரணங்களாக அமைத்தார். அவைகளில் ஒன்றை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது உழைப்புக்கு கூலி. மறுநாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ணம்மாயின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர். வாமனன் கோத்கருடைய வீட்டு கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணம்மாயின் கூரையின் மீது நடந்து சென்ற மற்றொரு மூலையில் இருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணம்மாயை நடுங்கிக் கொண்டிருந்தார். அதை ஒட்டி விரட்டுவதற்கு பொருட்டு அவர் மேலே ஏறி கீழே இறக்கலாம். கீழே இறங்கியவுடன் ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சிலர் தைரியத்துடன் பாபா ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். அதற்கு அவர் ஒருவரும் மற்றவர்களின் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார். உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும். பாபா அறிவுறுத்திய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்புக்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால் தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் லாபம் அடைவார்கள். தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபம் அடைவார்கள். இழுத்து மூடுவதற்கோ அல்லது லாக் அவுட் வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை. தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. மீண்டும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.